மதுரையில் இருக்கிற முருகனோட முதல் படை வீடு தான் இந்த திருப்பரங்குன்றம். சங்ககால படைப்பான திருமுருகாற்று படை என்பது முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 6 கோயில்கள் பற்றியும் பேசுகிற ஒரு பக்தி பாடல். இதில் முதலாவது தான் திருப்பரங்குன்றம். இந்த திருமுருகாற்று படை முருகபக்தர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து சைவர்களுக்கும் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இது பழமையான அடிப்படை உரையாகவும் கருதப்படுகிறது. தமிழ் சைவத்துறையான நாயனார் திருஞான சம்பந்தர் இந்த கோயிலுக்கு வருகை தந்ததாக நம்பப்படுகிறது. சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தனிப்பறையில் வெட்டப்பட்ட குகை கோயில் மலையோட அடிவாரத்தில் இருக்குது. இது கிபி 7 அல்லது 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த கோயிலோட மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் அமைந்திருக்கு. மே மாதத்தில் முருகனோட புனித சின்னமான ஈட்டி, தங்கவேல் ஆகியவற்றை மலை உச்சியில் இருக்க தீர்த்தொட்டிக்கு கொண்டு சென்று திருப்பி அனுப்பப்படுகிறது. மச்சமுனி சித்தர் இங்கே ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது. மலை உச்சியில் இருக்கிற 2 இயற்கை குகைகளில் சமண துறவிகள் பயன்படுத்தியதாக நம்பப்படும் பாறை படுகைகள் இருக்குது. அதில் ஒரு பாறை படுகையில் கிமு 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்குது. இந்த இடம் இந்தியாவோட தொல்பொருள் ஆய்வு மையமான ASIயால் பராமரிக்கப்படுகிறது. இந்த கோயிலோட முழு வரலாற்றையும் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் கொடுத்துருங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.